பிஜேபியே சொல்லலாம், கட்சி, கொள்கை, நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி. ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ, கட்சிக்கு என்னங்கிறத யோசனை பண்ண மாட்டாங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து திமுகவிற்கு பெரும்பான்மை இல்லாமல் செய்ய வேண்டும் என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி ஆவேசமாக அண்ணாமலை முன்பு கருத்து தெரிவித்துள்ளார். ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால், 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நான் அவருக்காக தான் சொன்னேன், நீங்க வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்க ஜெயிக்கிறோங்க, நாங்க ஜெயிக்க மாட்டோம், நீங்க தாங்க சொல்றீங்க அப்படிங்கிறார். எனக்கு புரியல, யாருக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர், ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே, அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமா ஆதாயம் கிடைக்குமா? கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்சல். பிஜேபியே சொல்லலாம், கட்சி, கொள்கை, நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி. ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ, கட்சிக்கு என்னங்கிறத யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களை அந்த கட்சியிலையும் நான் பார்க்குறேன். இது நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபிக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நஷ்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.